கிண்டி அரசு மருத்துவமனையில் மின்தடை ஏற்பட்டது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், எவ்வளவு நேரமா மின்தடை இருந்தது? தற்போது என்ன நிலவரம்? சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனையில் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்சார தடை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவமனைக்கு மின்சாரம் சப்ளை செய்யக்கூடிய முக்கிய கேபிள்களில் ஏற்பட்ட இந்த ஒரு பயங்கர தீ விபத்தின் காரணமாகத்தான் இந்த மின்சார தடையானது ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. மின்சார தடை ஏற்பட்டதன் காரணமாக ஜெனரேட்டர்கள் மூலமாக தற்போது மருத்துவமனைக்கு மின்சார சப்ளையானது கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் தற்போது 12 நோயாளிகள் வென்டிலேட்டர்ல இருக்கிறாங்க. 12 நோயாளிகளுக்குமான அந்த மருத்துவ சிகிச்சைகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே மட்டும் இல்லாமல் அவசர கால சிகிச்சை பிரிவுகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சில வார்டுகள் மட்டும் தற்போது இந்த பவர் சப்ளை இல்லாமல் இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், தற்போது இந்த மின்சாரங்கள் படிப்படியாக ஜெனரேட்டர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த பணிகளை சீர் செய்வதற்கும் துரிதப்படுத்துவதற்குமாக மருத்துவத்துறையினுடைய முதன்மை செயலாளர் சுப்ரியா சாஹூ இந்த பகுதிக்கு தற்போது வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ திட்ட இயக்குனர் அவர்களும் தற்போது எது போன்ற பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மருத்துவ பணியாளர்கள் எந்த அச்சமும் தேவையில்லை, ஜெனரேட்டர் மூலமாக மின்சாரம் கொடுக்கப்பட்டு வருகிறது, விரைவிலேயே இந்த மின்சார பாதிப்பானது சரி செய்யப்பட்டு விடும் என்று நோயாளிகளுக்கு மருத்துவத்துறையின் சார்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெளியிலிருந்து அந்த செல்லக்கூடிய சாலைகளிலிருந்து செல்லக்கூடிய கேபிள்கள் மூலமாகவும் ஜெனரேட்டர் மூலமாகவும் தற்போது மருத்துவமனைக்கு இந்த மின்சார வசதிகளானது தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.